வணக்கம் நண்பர்களே. ஒரு அரசியல்வாதியினுடைய முன்னாள் கணவர். நான் அரசியல்வாதியினுடைய முன்னாள் கணவர் என்று சொல்லும் பொழுதே அவர் பெண் அரசியல்வாதி என்பது புரிந்துவிடும். ஒரு அரசியல்வாதியினுடைய முன்னாள் கணவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து அரசியலில் ஈடுபட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்பது வேறு விஷயம். அது சம்பந்தப்பட்டவர்கள் தான் அந்த உண்மை இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியும். எனக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் செய்தி ஊடகங்களுடைய நிருபர்கள் சொன்ன ஒரு தகவலின் அடிப்படையில் ஒரு பெண் அரசியல்வாதியின் முன்னாள் கணவர் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்சியில் சேர இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு பெரிய அரசியல் பொலிட்டிக்கல் கெயினும் எடுக்கலாம். களத்தில் அந்த அரசியல்வாதி சார்ந்திருக்கும் கட்சியை நாம் எளிதாக வெல்ல முடியும். அது எப்படி ஒரு பெண் அரசியல்வாதியினுடைய முன்னாள் கணவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துட்டாருன்னா அந்த கட்சியை எதிர்த்தரலாமா அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக கேட்கலாம். இல்லை, அந்த அரசியல்வாதியினுடைய முன்னாள் கணவர் நிறைய உண்மைகளையும் வெளிவர கொண்டு வர இருக்கிறார். சில மறைக்கப்பட்ட உண்மைகள் இவைகள் ஏற்கனவே அந்த இப்போ நான் சொல்கிற அந்த பெண் சார்ந்திருக்கும் கட்சியை சார்ந்து அவர் மீது முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளரும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆக இருமுனை தாக்குதலுக்கு தயாராகிறது களம். யார்? அந்த குறிப்பிட்ட ஒரு கட்சியின் மீது இருமுனை தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகிறது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் சேருன்னு சொல்லனால அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்லையான்னு சொல்லிடாதீங்க. அவர் பேச்சுக்கு தான் சொன்னேன். ஸோ இன்னும் பாருங்கள், அதிக செய்திகள் வரும். குறிப்பிட்டு எந்த கட்சி, என்ன தலைவர், யார், என்ன, இது இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பதிவுகள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.